ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரஹ. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரஹ. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரஹ. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வாம் அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் சங்கர பாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் நேற்று ஆரம்பிச்சிருக்கிறது 90வது ஸ்லோகம். வாசிச்சிருவோம். அனுர்பிருகத் கிருசஸ்தூலோ குணபிருநிர்குணோ மகான் அத்ருதஸ்வத்ருதஸ்வாஸ்யஹ பிராக்வம்சோ வம்சவர்தனஹ. இந்த 90வது நாமத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 12 நாமங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் நம்ம நேற்று வரைக்கும் என்ன வந்திருக்கோம் அப்படின்னா அத்ருதஹா அப்படின்னு சப்தத்தோட மீனிங் வரைக்கும் வந்திருக்கோம். அத்ருதஹ அப்படின்றதுக்கு அர்த்தம் 842வது நாமம் அத்ருதஹா. அத்ருதஹ அப்படின்னா அத்ருதஹ அப்படின்னு அர்த்தம் தாங்கிறவர் அப்படின்னு அர்த்தம். பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா பிருத்திவியாதீனாம் தாரகானாமபி தாரகத்வாத். நம்ம எல்லாத்தையும் தாங்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிருத்திவி தாங்குது நம்மளை. பிருத்திவியை தாங்கிறது ஜலம், ஜலத்தை தாங்கிறது அக்னி, அக்னியை தாங்கிறது பார்த்தீங்கன்னா வாயு, வாயுவை தாங்கிறது ஆகாசம். அந்த ஆகாசத்தையும் தாங்கக்கூடியவரா யார் இருக்கான்னா பகவான் இருக்கார். அதனால பார்த்தீங்கன்னா பிருத்திவி முதலியவை நம்மளை எல்லாத்தையும் தாங்கிறது, அவை அதையும் தாங்கக்கூடியதா பகவான் இருக்கிறதுனால கூடவே நகேனச்சிதபி திரியத இதி அத்ருதஹா. வேறு எவராலும் பார்த்தீங்கன்னா தாங்கப்பட முடியாதவரா இருக்கிறதுனால பகவான் பார்த்தீங்க அப்படின்னா அவரை தாங்கிறதுக்கு வேற ஆள் இல்லை. அதனால அத்ருதஹ அப்படின்னு பேர். அவர்தான் எல்லாத்தையும் தாங்குறார், அவரை தாங்குபவர் வேறு இல்லை. நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா எங்கிருந்து ஆரம்பிக்கிறோம்? நான்ற ஃபர்ஸ்ட் பர்சன்ல இருந்து தான் செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் எல்லாத்தையும் நம்ம பார்த்தீங்கன்னா விவகாரம் பண்றோம். இந்த ஜீவ ஜெகத்து அப்படின்னு இருக்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா அந்த நான் அப்படின்ற தத்துவத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்ப அந்த நானா இருக்கக்கூடிய பகவான் வேற ஏதாவது தாங்குறாரா, நமக்கு அதுக்கு மேல ஏதாவது இருக்கா அப்படின்னா சா காஷ்டா சா பராகதி அப்படின்னு மந்திரம் சொல்லுது, கட்டோபனிஷத் மந்திரம்.
நம்ம எங்க போய் டெய்லி போய் எங்க போய் முட்டிக்கிட்டு நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரே இடம் தான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெட்லேண்ட்ல போய் நின்னுறோம். தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சுகமா தூங்கினேன். இதான் இந்த நான் சுகமா தூங்கினேன்றதுக்கு அப்புறம் அதை கிராஸ் பண்ணி நம்மளால போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை தாண்டி நம்மளால வந்து பாத்தீங்கன்னா போக முடியல. மந்திரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையான மந்திரங்கள் இருக்கு. எப்படிப்பட்டது அப்படின்னா, பகவான் எப்படிப்பட்டவரா இருக்கார் அப்படின்னும் போது, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சேத்து சேத்து மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பஷ்டமான மந்திரங்கள் இருக்கு. இந்த சம்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னா சேத்துவா இருக்கார். விதாரணசிய அப்படின்னா இந்த லோக்கத்துல எல்லாத்தையும் தாங்கக்கூடியவரா வந்து பாத்தீங்கன்னா பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா சேத்துவா, சேத்து மாதிரி சேத்துவா இருக்கின்றார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. பிருகதாரண்யத்துல இருக்கு, கட்டத்துல இருக்கு. அப்போ கரை அப்படின்னா சம்சாரத்தோட கரை. இந்த ஜலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த சமுத்திர ஜலம் வந்து பாத்தீங்கன்னா எங்க வரும்? நேரா பீச்ல வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப என்ன ஆயிரும்? திரும்ப ரிட்டர்ன் போயிடும். எப்படி வந்து சமுத்திரத்துக்கு சமுத்திர கரை கரையா இருக்கோ, அதுக்கு மேல போக முடியாதோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நதிக்கு எப்படி கரைகள் இருக்கோ, அதே மாதிரி இந்த சம்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கரையாக இருப்பவர் யாருன்னா பரமாத்மா. ரொம்ப யோசிக்காதீங்க. பரமாத்மா நான் தூக்கத்துல தானே நிக்கிறோம். நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த எங்கெங்கயோ சுத்தி திரிகிறோம். கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கூட்டுல வந்து அடங்கிடுறோம். அதுக்கு மேல நம்மளால போக முடியல. டெட்லேண்ட் தான். அப்ப அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருத்தகான்னு பேரு. அப்ப இந்த உலகம் ஃபுல்லா எங்க தாங்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் நான்ல தாங்கப்பட்டிருக்கு. நான் ஒன்றையும் அறியவில்லை. நான் அதுக்கப்புறம் நான் புத்தி, நான் மனசு, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியம், நான் தேகம், அதுக்கப்புறம் நான் இந்த ஜெகத்தை பாக்குறேன். அப்ப எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் 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 இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ஆதாரமா இருக்கிறது. சரி, நானை யாரு சுவாமி தாங்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நானை யாருன்னு தாங்குறேங்க. நான் தான் எல்லாத்தையும் தாங்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து இந்த நானா வந்து பாத்தீங்கன்னா அத்ருதக அப்படின்னு சொல்லப்படுகின்றார். அதுக்கப்புறம் 843வது நாமம் இன்னைக்கு பாட்டம் ஸ்வத்ருதகா அப்படின்னு பேர். ஸ்வத்ருதகா அப்படின்னு பேர். யாருக்காவது கேள்வி வரும், அப்ப இந்த நான் வந்து எதுல நிக்குது? அப்ப நானுக்கு மேல எல்லாம் நிக்குது அப்படின்னா, இந்த நான் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு மேல நிக்குது அப்படின்னு கேள்வி கேட்கும் போது ஆச்சாரியார் சொல்றாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்வத்ருதக, தன்னிலேயே தான் நிற்கின்றது, தன்னோட மகிமையில தான் நிற்கின்றது. என்ன மகிமை சுவாமி அப்படின்னும் ஆச்சாரியார் பாஷ்யத்துல சொல்றாரு, எதி ஏவம் அயம். எதி ஏவம் அப்படின்னா போன ஸ்லோகத்தோட கண்டினியூட்டி. எதி ஒருவேளை, ஏவம் இந்த விதமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா வேற எவராலும் தாங்கப்படாதவர் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, அயம் கேன தாரியத்தை, பகவானை வந்து பாத்தீங்கன்னா யாரால் தாங்கப்படுறவரா பகவான் இருக்கார் அப்படின்னு கேள்வி வந்துச்சுன்னா, இது ஆசங்காயாம் ஆசங்கியாக. இவ்வாறு யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா பகவான் வந்து எதனால தாங்கப்படுறவரா இருக்கார் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வேனையேவ ஆத்மனா தாரியத்தை இது ஸ்வத்ருதகா. பகவான் வந்து பாத்தீங்கன்னா தன்னாலேயே, வேற யாரும் வந்து அவரை தாங்கல, தான் தன்னாலேயே தாங்கப்படுகின்றவராக, ஸ்வேனையேவ ஆத்மனா தன்னுடைய ஆத்மாவில் தானே தாங்கப்படுகின்றவரா, தன்னாலேயே தான் தாங்கப்படுகின்றவரா இருக்கின்றார். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வத்ருதகன்னு பேர். இது எங்க சுவாமி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7வது அத்தியாயம் பூமா வித்யான்னு பேரு. நீங்க அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா எப்படியும் மிஸ் ஆகி போயிருக்கு. 5ன்னு போட்டிருக்கு. 5வது அத்தியாயம்னு அதை அடிச்சிருங்க. 5வது அத்தியாயம் 24:1 போட்டிருக்கு. நம்பர் கரெக்டு, ஆனா அத்தியாயம் வந்து 7th சாப்டர். சாந்தோக்கியத்துல 7வது அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் பூமா வித்யான்னு இருக்கு. அந்த பூமா வித்யால வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரம்மத்தை பத்தி ஒரு அருமையான வச்சனம் இருக்கு. நம்ம சொல்றோம்ல, எங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லை அப்படி நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுக்கு மந்திரம் ரொம்ப ஸ்பஷ்டமா இருக்கு. எத்திர நான் யத் பஷ்யதி. மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா எத்திர நான் யத் பஷ்யதி. எத்திரனா எந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ந அந்யத் பஷ்யதி, தனக்கு அந்நியமா வேறொன்றை ஒருவன் பார்ப்பதில்லையோ, ந அந்யத் ஸ்ருணோதி, தனக்கு அந்நியமா வேற ஒன்றை கேட்பதில்லையோ, ந அந்யத் விஜானாதி, தனக்கு அந்நியமா வேறு ஒன்றை வந்து பாத்தீங்கன்னா அறிவதில்லையோ, ச பூமா. அதுக்கு பேர் வந்து என்ன பேரு அப்படின்னா பூமா அப்படின்னு பேரு. பூமான்றா என்ன அர்த்தம்னா பிரம்மத்துக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா பூமான்னு பேர் வைக்குது.
நம்ம அனுபவத்துல வந்து பாத்தீங்கன்னா எங்க நம்ம வேற ஒன்னை பார்க்கறது இல்ல, வேற ஒன்னை கேட்கறது இல்ல, வேற ஒன்னை அறியறது இல்ல. டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா நான் உன்னை பார்க்கல, எனக்கு அந்நியமா வேற ஒன்னை கேட்கல, எனக்கு அந்நியமா வேற ஒன்னை அறியவில்லை. நான் என்ன அனுபவம் பண்றேன்? நான் சுகமா தூங்குனேன், வேற ஒன்றையும் அறியவில்லை. ரொம்ப ஸ்பஷ்டமா நம்மளோட அனுபவம் இருக்கு. அப்போ அந்த நான் அப்படின்றது தான் வந்து பாத்தீங்கன்னா பூமான்னு சொல்லக்கூடியது. அந்த நான் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ச பூமா, அதுக்கு பேரு பூமான்னு பேரு. பூமான பிருகத்வாத் பூமா, பிருகத்வாத் பிரம்மன்ற மாதிரி பிருகத்வாத் பூமா. அந்த பூமான்றது என்ன அப்படின்னு கேட்கும்போது அதையத்திர அந்நியத் பஷ்யத்தி அந்நியத் சுருணோத்தி அந்நியத் விஜானாதி தது அல்பம். எந்த அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் தனக்கு அந்நியமா ஒன்றை பார்க்கிறானோ, தனக்கு அந்நியமா ஒன்றை வந்து கேட்கின்றானோ, தனக்கு அந்நியமா ஒன்றை வந்து பாத்தீங்கன்னா அறிகின்றானோ, அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா தது அல்பம். ஆப்போசிட். அப்படியே பூமாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் வந்து பாத்தீங்கன்னா அல்பம். அப்ப பூமான்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அன்லிமிட் அப்படின்னு பேர். பூமான்றதுக்கு அர்த்தம் அன்லிமிட், அனந்தம், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அனந்தம். அப்ப தூக்கத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த பேதங்களும் இல்லை, டைம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, மேட்டர் இல்லை. இதனால லிமிட் ஆகாம வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்துல நான் லிமிட் ஆகாதவனா நான் இருக்கின்றேன். அந்த லிமிட் ஆகாத நானுக்கு பேர் தான் பூமா அப்படின்னு பேர். வெறும் நான். தூக்கத்துல இருக்கிற நமக்கு வந்து நாமம் இல்லை, ரூபம் இல்லை, குணங்கள் இல்லை, எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லை தூக்கத்துல நமக்கு. அந்த இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நான் தான். அதனால்தான் மந்திரம் சொல்லுது ததா சம்பன்னோ சதா சோமிய பவதி, சதா சம்பன்னோ ததா சோமியோ பவத்தின்னு இருக்கு. அந்த தூக்கத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிரம்மஸ்வரூபத்தை நம்ம அடையிறோம். அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பூமா. அன்லிமிட் ஆயிடுறோம். நம்மளை லிமிட் பண்ணக்கூடிய ஒண்ணும் இல்லை. ஏதாவது எனக்கு அந்நியமா ஒண்ணு இருந்தாலும் அது என்ன ஆயிடும், என்ன லிமிட் பண்றது, அது வேற நான் வேற அப்படின்னு. அப்ப அது இருக்கு நான் இருக்குன்னு அப்படி ஆயிடும். ஆமா, நம்ம தூக்கத்துல அனுபவம் என்னது? வேற ஒன்றும் அறியவில்லை. அப்ப என்ன வேற ஒண்ணு இல்லை. அப்ப எனக்கு அந்நியமா வேற ஒண்ணுமே இல்லாதது எதுவோ அதுதான் அன்லிமிட், அனந்தம், பூமா. எந்த இடத்துல நம்ம வந்து எனக்கு அந்நியமா ஒண்ணு நம்ம அறியறோமோ, கேட்கிறோமோ, எல்லாம் பண்றோமோ, அந்த இடத்துல நம்மளோட அல்ப தத்துவம் எப்படி ஆயிடுது? அல்பம் ஆயிடுது. அப்ப இந்த நம்ம ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வேக்கப் ஆனதுக்கு பிறகு நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். என்னோட ஸ்தூல தேகம், என்னுடைய சூக்ஷ்ம தேகம், லிமிட் ஆயிட்டோமா? அப்ப என்னுடைய ஸ்தூல தேகம், என்னுடைய சூக்ஷ்ம தேகம்னு நம்ம எதையெல்லாம் அறியறோமோ, எனக்கு அந்நியமா எல்லாத்தையும் நான் பார்க்கறனோ, அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்க சொல்லுது. அது வந்து பாத்தீங்கன்னா தத்து அல்பம். அதுக்கு பேரு அல்பம்னு பேரு. பூமாக்கு ஆப்போசிட். யோவை பூமா தத அமிர்தம். எது வந்து பாத்தீங்கன்னா பூமாவோ அன்லிமிட்டோ அதுக்கு பேரு அமிர்தம் அப்படின்னு பேரு. எது அல்பம் தது மர்த்தியம். எது அல்பமா இருக்கோ அது வந்து பாத்தீங்கன்னா மரணத்தை அடையக்கூடியது. அல்பமா இருக்கிறதெல்லாம் மரணத்தை அடையக்கூடியது. இப்ப நம்ம டெய்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா மரண பயம்லாம் எங்க இருக்கு? ஜாகிரத சொப்பனத்துல வந்து மரண பயம்லாம் இருக்கு. டீப் ஸ்லீப்ல ஏதாவது மரண பயம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு துக்கமும் இல்லை. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அன்லிமிட்டா இருக்கிறது. தேகாதிகள் இல்லை, அல்பத்தன்மை இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா மரணமற்றதா அங்க வந்து பாத்தீங்கன்னா சுரூபம் இருக்கு. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அது எது அல்பமா இருக்கோ அது மர்த்தியம், எது அன்லிமிட்டா இருக்கோ அது அமிர்தம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ச அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே உடனே வந்து பாத்தீங்கன்னா ச பகவஹா. இப்ப ஆச்சாரியார் இதுதான் இங்க கோட் பண்ற. அந்த மந்திரத்தோட ஒரு சின்ன துண்டு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்ற. உடனே வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யன் கேட்கறான், சுவாமி நீங்க வந்து அந்த பூமான்னு சொல்றீங்களே, அந்த பூமான்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்மம் வந்து பாத்தீங்கன்னா ச பகவஹா, ஹே பகவானே குருநாதரே கஸ்மின் பிரதிஷ்டித இதி. அந்த பூமான்ற தத்துவம், அந்த பிரம்ம தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா எதனால் வந்து பாத்தீங்கன்னா கஸ்மின் அப்படின்னா எதனிடத்தில் பிரதிஷ்டிதம், எதனிடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிற்கின்றது, பிரதிஷ்டிதமாயிருக்கு. இப்ப நான் நிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆசனத்துல நான் உட்கார்ந்துருக்கேன், ஒரு சேர் இருக்கு. இந்த சேர் எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஃப்ளோர்ல இருக்கு. எந்த ஃப்ளோர்ல இருக்கேன்? செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். செகண்ட் ஃப்ளோர்ல எது தாங்குது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தாங்குது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எது தாங்குது? கிரவுண்ட் ஃப்ளோர் தாங்குது. கிரவுண்ட் ஃப்ளோர் எது தாங்குது? பூமி தாங்குது.
பூமியை எதை தாங்குது? ஜலம் தாங்குது. ஜலத்தை இது தாங்குது அப்படின்னு ஒவ்வொன்றுத்தையா போயிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆகாசம் வரைக்கும் நம்மளை தாங்கிறது வந்துடும். ஆகாசத்தை யாரு தாங்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாசம் எங்க இருந்து வந்துச்சு? ஆத்மன ஆகாச சம்பூதா, ஆத்மால இருந்து ஆகாசம் வந்துச்சு அப்படின்னு தைத்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது சொல்லுது. அப்போ ஆத்மன ஆகாச சம்பூத்தக அப்படின்னா ஆகாசத்தை தாங்கிறது ஆத்மா. அப்ப அந்த ஆத்மாவை தாங்கிறது எது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, கஸ்மின் பகவோ பிரதிஷ்டிதம், இந்த ஆத்மா எதனிடத்துல இருக்கிறது அப்படின்னு கேட்டா, இது இவ்வாறு கேட்டோன்னே குருநாதர் சொல்றார், ஸ்வே மகிம்னி, அது தன்னுடைய மகிமையில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் முடியும். அப்ப ஸ்வமகிமா அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, சொந்த எக்ஸிஸ்டன்ஸ், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. இந்த பிரம்மத்தோட லட்சணம் வந்து பாத்தீங்கன்னா சத்தியம் ஞானம் அனந்தம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதான் மகிமா. அந்த மகிமையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அது நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் முடியும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அதை தாங்கிறதுக்கு வேற யாரும் இல்லை, இதுதான் எல்லையா இருக்கிறது அப்படின்னு இது ஸ்ருதேகே சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 844வது நாமம் சுவாசியக அப்படின்னு மந்திரம். சுவாசியகல என்ன அர்த்தம்? சு ஆசிய அப்படின்னு பிரிக்கணும். ஆசிய அப்படின்னா இந்த வாய்க்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆசியம் அப்படின்னு பேரு. இன்னொரு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா முகத்துக்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஆசியம்னு பேரு. முகத்தையும் ஆசியம்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா வாய்க்கு பேரும் ஆசியம்னு சொல்லலாம். ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஆசியம்னு பேரு. அப்ப சு ஆசிய சுவாசியக அப்படின்னு ஆயிடும். சூன்றதுக்கு அர்த்தம் என்னது? சுஷ்டுகு, சோபனம், மங்களம். அந்த சூன்றதுக்கு எங்கெல்லாம் சுகுமாரன், சுகுமாரன், சுகன்யா, 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 அது மாதிரி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா நல்ல குமாரன் அப்படின்னு அர்த்தம், நல்ல அப்படின்னு வரும் அர்த்தம். இங்க வந்து பாத்தீங்கன்னா சு ஆசியக அப்படின்னா நல்ல மங்களமான முகத்தை உடையவர் பகவான். அதனால சுவாமிக்கு பேரு சுவாசியகன்னு பேரு, முகத்தை அர்த்தம். ரெண்டாவது அர்த்தம் வாய்க்கு அர்த்தம் பண்ணீங்கன்னா நல்ல சோபனமான வாயை உடையவரா பகவான் இருக்கிறதுனால. ஏன் சுவாமி சோபனமான வாய்? அவரோட வாயில இருந்துதானே பகவத்கீதை வந்திருக்கு. அந்த பகவத்கீதையை வச்சுதானே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இத்தனை காலமா வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த வாய் எப்படிப்பட்ட வாய் அப்படின்னு கேட்கும் போது, பகவானோட வாய் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவித்திரமானது, சோபமான மங்களமான உபதேசங்களை கொண்டதா இருக்கு. அதனால சுவாசியக அப்படின்னு பேர். தியானம் பண்றதுக்கு மங்களமான ரூபமா இருக்கிறதுனால மங்களமான முகத்தை உடையவர். நம்ம எல்லாம் தியானம் பண்றோம், இல்லைன்னா தியானம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மங்களமான முகம், மங்களமான திருவாயை உடையவர். அதனால சுவாசியகன் பேர். பாஷிகர் சொல்றாரு சோபனம். சோபனம் அப்படின்னா சூன்றதுக்கு அர்த்தம் சோபனம், மங்களம். பத்மோதர தல தாம்ர தாம்ரம் அபிரூபதமம் ஆசியம் இதி சுவாசியக. எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாமரையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பிங்க் கலர் தான் தாமரை, வந்து லைட்டா ரோஸ் கலர். இந்த ரோஸ் கலர் எப்படி முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிங்க்ல வந்து பாத்தீங்கன்னா சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு மந்திரம் வந்து ஸ்பெஷலா சொல்லுது. பிங்க்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஒரு அருமையான ஒரு இது கொடுத்துருக்கு. பிங்க்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மேல ரோஸ் கலர்ல இருக்கிற தாமரை. இந்த ரோஸ் கலர் தாமரை என்ன பண்ணும்? பத்ம உதர தல பத்ம உதர தலை அப்படின்னா அந்த பத்மத்தோட கீழே இறங்கும் போது அதோட நடுப்பகுதி இருக்கு பாத்தீங்களா, அந்த நடுப்பகுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? தூரத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா மேல இருந்து ரோஸ் ஆகி மெதுவா 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 டார்க் வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கும் போது டார்க் கலர்ல வரும். அந்த டார்க் கலர்ல வந்து பாத்திக்கிட்டு மெதுவா அதோட ரொம்ப உத்து பாத்தீங்க அப்படின்னா தாமிர வர்ணம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஒரு தாமிர கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்னது காப்பர் கலர் கலந்த ஒரு பிங்க் வந்து பாத்தீங்கன்னா அதுல லைட்டா வரும். அதுதான் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிங்க் கலர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சமாதி அவஸ்தையில வந்து பாத்தீங்கன்னா என்ன கலர் தோன்றும் அப்படின்னு வந்து ஒரு விசாரம் யோகத்துல இருக்கு. இந்த எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டீப்பான பிங்க் கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தோன்றும். எல்லாம் தோன்றி ஒவ்வொரு கலரா தோன்றி மறைஞ்சி
நிர்விகல்ப சமாதியை ஒருத்தன் அட்டென்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஹிருதயத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த தாமரையோட கலர்ல ஒரு பிங்க் கலரோட ஒரு காப்பர் கலரை கலந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த கலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாமியோட முகமா இருக்கான். என்ன அப்படின்னா நிர்விகல்ப சமாதியோட கலரை சொல்லிட்டு இருக்குங்க. நிர்விகல்ப சமாதியோட கலரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட ரூபமா இருக்கிறதுனால பகவானுக்கு என்ன பேரு அப்படின்னா சுவாசியக அப்படின்னு பேர். அப்ப பகவானோட கலர் ருக்ம வர்ணம். அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு, ருக்ம வர்ணம். வர பின்னாடியே ஒரு இடத்துல வந்துச்சு ருக்ம வர்ணம் அப்படின்னு. ஆமா, முண்டக்கத்திலையும் இருக்கு இந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா ருக்ம வர்ணம். யதா பஷ்யதி ருக்ம வர்ணஹ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். எப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா இவன் அந்த ருக்ம வர்ணத்தை உடைய அந்த பகவானை பார்க்கிறானோ, ருக்ம வர்ணம்னா வேற எதுவும் இல்லை. நம்ம நேற்று என்னது எங்க பார்த்தோம், நேற்று நம்ம வித்யா பிரசாத்தோட ஷர்ட் கலர் மாத்தங்கி அவங்க அந்த கலர் பாத்தீங்கல்ல, அந்த கலர்ல வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைட்டா ஒரு தாமிரத்தை வந்து பாத்தீங்கன்னா கலக்கணும். என்ன கலர் அது? இந்த கலர்ல இது வந்து லைட் கீழே இறங்கிட்டே இந்த கலர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டார்க் ஆகி என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா ஒரு தாமிரம் இதோட ஒரு தாமிர மெதுவா டார்க் ஆகி ஒரு தாமிரத்தை மிக்ஸ் பண்ணி ஒரு இலை போச்சு அப்படின்னா அந்த பத்ம கமலத்தோட நடு பகுதியில ஒரு டார்க்னஸ் வந்துடும். அந்த டார்க்னஸ் அந்த டார்க்னஸ் வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா அதுதான் நிர்விகல்ப சமாதியோட கலர். அந்த இடத்துல வேற எந்த கலரும் இருக்காது, ஒரு பூரணம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அது மாதிரி முகத்தை உடையவரா பகவான் இருக்கிறதுனால சுவாசியகன் பேரு. யோக கிரந்தங்கள்ல மட்டும்தான் ரொம்ப ஸ்பெஷல். அதே தான் இங்க வந்து முண்டக்க உபநிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா யதா பஷ்யதி ருக்ம வர்ணக அப்படின்னு அந்த ருக்ம வர்ணம் அப்படின்னு ஒரு வர்ணம் கொடுத்துருக்கு. சாந்தோக்கியத்துல 3:1:3 பிருகதா இதுல முண்டக்கம் எடுத்தீங்க 3:1:3 வந்து பாத்தீங்கன்னா இந்த கலர் சொல்லப்பட்டிருக்கு. யதா பஷ்யதி ருக்ம வர்ணக அப்படின்னு. ஆமா ஆமா, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மந்திரம் இருக்கு, பாத்துங்க, செக் பண்ணிக்கங்க. யோக கிரந்தங்கள்ல ரொம்ப ஸ்பெஷல் இதுக்கு. இதுக்கு அப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு வேதாத்மகோ மகான். ஒரு அர்த்தம் முகத்துக்கு சொல்லியாச்சு. நம்ம கருவண்ணம் சொல்லிட்டு இருக்கோம் பாத்தீங்களா. இந்த கருவண்ணத்துல வந்து மயில் கலர் நம்ம சொல்லுவோம். அந்த வயலட் கலர் எப்படி ஆகும்னு கேட்டீங்கன்னா ஒரு மெரூன் அந்த பிங்கோட சேர்ந்து ஒரு வயலட்டு, அது ஒரு விசேஷமான ஒரு மிக்சிங். பிங்கோட சேர்ந்து ஒரு மயில் கலரோட ப்ளூவும் சேர்ந்து தாமிரமும் சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற கலர் தான் இந்த ருக்ம வர்ணம்னு பேர். அப்படிப்பட்ட முகத்தை உடையவர் ஸ்ரீகிருஷ்ண பகவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வேதாத்மகோ மகான் சப்தராசி. இதுக்கு அடுத்தது 2வது மீனிங் வருது. முகத்தை வந்து வாயை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல வருது. வாய் எப்படிப்பட்டது பகவானுக்கு? வேதாத்மகோ மகான் சப்தராசி. இந்த வேத வடிவான சப்த கூட்டம் இருக்கு பாத்தீங்களா. வேதோ அனந்தவை வேதாகா. இந்த அனந்தமா இருக்கக்கூடிய ரிக்யஜு சாம அதர்வனம் சொல்லக்கூடிய அந்த 4 வேதங்களும் சப்த கூட்டங்களும் தஸ்ய முகாத் நிர்கதக பகவானோட வாயிலிருந்து தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளிப்பட்டது. அதனால வந்து பாத்தீங்கன்னா புருஷார்த்த உபதேசார்த்தம் இதுவா சுவாசியக. இந்த மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட முகத்தாமரையிலிருந்து வேதங்கள் எல்லாம் வெளிப்பட்டது அப்படின்னு எல்லா உபனிஷத மந்திரங்களும் வேத மந்திரங்களும் சொல்கின்றன. அதனால வந்து பகவானுடைய முகத்துக்கு என்ன பேரு அப்படின்னா சுவாசியன்னு பேரு. அது மட்டும் இல்லாம இந்த கீதா மாதிரியான உபதேசங்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றார் பகவான் வந்து பாத்தீங்கன்னா அவதார புருஷரா இருந்துகிட்டு புருஷார்த்த உபதேசார்த்தம் இதுவா. புருஷார்த்தம் அப்படின்னா தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு எல்லா புருஷார்த்தங்களையும் உபதேசம் பண்ணக்கூடிய அந்த வாயா இருக்கிறதுனாலையும் பகவானோடது சுவாசியக அப்படின்னு பேர் வந்துருச்சு. வாய்க்கு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார். அஸ்ய மகதோ பூதஸ்ய 2:4:10 வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல 2:4:10 வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான மந்திரம் இருக்கு. அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதம் ரிக்வேதோ யஜுர்வேத சாமவேத அதர்வண வேதக அப்படின்னு ஒரு பிரசித்தமான மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சாஸ்திர யோனித்வாத் அப்படின்னு பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூத்திரமும் அதை பேஸ் பண்ணி இருக்கிறது.
பகவானை எது மூலமா நம்ம அறியலாம் அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, பகவானை அறியறதுக்கு ஒரே சாதனம் சாஸ்திரம் தான். உடனே கேள்வி கேட்கிறோம், எங்கிருந்து இந்த சாஸ்திரம் வந்துச்சு அப்படின்னா, பகவானோட வாயிலிருந்து வந்துச்சு, அவருடைய சுவாசமா அவருடைய முகத்திலிருந்து வெளிப்பட்டது அப்படின்றோம். எதெல்லாம் வெளிப்பட்டது அப்படின்னா, அஸ்ய மகத்தோ பூத்தஸ்ய, அந்த பெரிய பூத்தம் இருக்கே, பெரிய பூத்தம்னா என்ன அர்த்தம்? பிரம்மம், பூமா நம்ம சொன்னோம்ல, அந்த பிரம்மத்துல இருந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா பூத்தஸ்ய நிஸ்வசிதம், வெளிமூச்சு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, உள்மூச்சுனா இன்ஹேல் பண்றது, எக்ஸேல் பண்றது, அவருடைய சுவாச காத்தா வெளியில வந்துச்சான். நிஸ்வசிதம் ஏதத்து ரிக்வேதோ, இந்த ரிக்வேதமும் யஜுர்வேதமும் சாமவேதமும் அதர்வண வேதமும் அங்கிரசக அதர்வாங்கிரசக இதிகாசங்களும் புராணங்களும் எல்லா வித்தியைகளும் 14 வித்தியைகள் சொல்றோம், 14 வித்தியைகளும் உபனிஷதங்களும் ஸ்லோகங்களும் சூத்திரங்களும், இது எல்லாம் அணுவியாக்கியானி, அதுக்கு சைட்ல அது சம்பந்தமா இருக்கக்கூடிய கதைகளும், நிறைய ஞானத்தை கொடுக்கக்கூடிய கதைகளும், வியாக்கியானானி, எதெல்லாம் கமெண்ட்ரின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கு கமெண்ட்ரியா இருக்கோ, எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கோ, அது எல்லாமும் கூட நாங்க சொல்லுவோம். மாண்டூக்கிய உபனிஷத்துக்கு எது வியாக்கியானம் அப்படின்னா, யோக வாசிஷ்டத்தை வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியானம்னு சொல்லுவோம். இது மாதிரி ஒரு உபனிஷத்துக்கு வியாக்கியானமா ஒரு புராணமே இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய வியாக்கியானங்களும் வந்து பாத்தீங்கன்னா வியாக்கியானானி அஸ்ய ஏதானி நிஸ்வசிதமிதி, இவைகள் எல்லாம் பகவானுடைய சுவாச காத்தா வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பட்டன அப்படின்னு பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது. அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவானை அறியறதுக்கு இதுதான் சாதனம். அந்த சாதனமா இருக்கிற இந்த சாஸ்திரம் பகவானோட வாயிலிருந்து வெளிப்பட்டது அப்படின்னு சாஸ்திர யோனித்வாத்துன்னு பிரம்மசூத்திரமும் சொல்கிறது. இதுதான் இங்க ஆச்சாரியர் கோட் பண்றார். அதனால வந்து பாத்தீங்கன்னா 2 மீனிங் வந்து பாத்தீங்கன்னா சுவாசியகன்றதுக்கு 2 மீனிங் வந்துருச்சு. இதுக்கப்புறம் 845வது நாமம் பிராக் வம்சா. இந்த பிராக் வம்சக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வம்சத்துக்கு எல்லா வம்சங்களுக்கும் பிராக்னா முன்னாள்னு அர்த்தம். எல்லா வம்சங்களுக்கும் முன்னாடி இருந்தவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு பிராக் வம்சகன்னு பேர். எல்லா வம்சங்களுக்கும் முன்னாடி, சூரிய வம்சம், யதுகுல வம்சம், இது மாதிரி எதெல்லாம் சந்திர வம்சம், இது மாதிரி எந்த வம்சங்களை எல்லாத்தையும் சொல்றோமோ அதுக்கு முன்னாடி யார் இருந்திருக்கணும்? பகவான் தானே உற்பத்திக்காரனும். தாத்தா பிதா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்ய இதில் நம்ம பகவத்கீதையில பார்த்தோம்ல, மாதா தாத்தா பிதா மகா அப்படின்னு. அப்ப அவர் தான், அதனால அவருக்கு பேரு பிராக் வம்சகன்னு பேர். மந்திரத்துல ஆச்சாரியர் பாஷ்யம் சொல்றாரு, அந்நிய வம்சினோ வம்சாகா பశ్చాத்யாக. இந்த உலகத்தில் இருக்கிற அந்நிய வம்சங்கள் எல்லாம் எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் பகவானுக்கு பின்னாடி, பశ్చాத்யாக பகவானுக்கு பின்னாடி தோன்றியவை. அஸ்ய வம்சக பிரபஞ்சக, அவருடைய வம்சம் எது அப்படின்னா இந்த பிரபஞ்சம் தான். வந்து பாத்தீங்கன்னா இந்த வம்சங்கள்லாம் தோன்றதுக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் தோன்றி விட்டது. அவர் தான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சார். பிரபஞ்சத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வம்சங்களை உண்டாக்கினார். அப்ப வந்து வம்சங்கள் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இந்த பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா உண்டாயிற்று. அதனால வந்து பாத்தீங்கன்னா பிராகேவ பிரபஞ்சக ச பశ్చాத்யக இது பிராக் வம்சம். அதுக்கு பின்னாடிதான் மற்ற வம்சங்கள் எல்லாம் உண்டாச்சு. அப்ப பகவானோடைய வம்சம் எது அப்படின்னா இந்த பிரபஞ்சமே பகவானோட வம்சம். இந்த பிரபஞ்சம் தான் முதல்ல உண்டாச்சு, அதுக்கப்புறம்தான் மற்ற வம்சங்கள், சூரிய வம்சம், எல்லா வம்சங்களும் உண்டாயிற்று. அதனால பகவானுக்கு என்ன பேர் அப்படின்னா பிராக் வம்சக அப்படின்னு பேரா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 846வது நாமம் வம்சவர்தனக. பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வம்சவர்தனக அப்படின்னா பிராணனுக்கு பேர் வம்சவர்தனகன்னு பேர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ்ட வந்து எப்போ போனாலும் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க யாராவது போனாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயுர்வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஜோசியர் வந்து பாத்தீங்கன்னா குண்டலி இந்த ஜாதகத்தை பார்த்துக்குவார். பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அம்மா அப்பாவுக்கு 2 பேத்துக்கும் கர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இருக்கான்னு பார்த்துக்குவார். பூர்வ ஜென்ம புண்ணியம் தான் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வம்ச விருத்தி ஆகிறதுன்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கு அப்படின்னா அப்ப உடனே வந்து வைத்தியருக்கு என்ன பண்ணுவாரு, அப்ப வேற குறை வந்து பாத்தீங்கன்னா உடம்புலதான் இருக்கணும், ஜாதகத்துல குறை இல்லை உங்களோட கர்மால அப்படின்ட்டு. என்ன குறை இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கவுண்டிங் வந்து பாத்தீங்கன்னா கம்மின்னு நம்ம சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த ஸ்பெம்மோட கவுண்டிங்கோ இல்லை வந்து கருமுட்டை வந்து சரியா இல்லையோ, இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராண சக்தி வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுலயே சுக்குலம் சோனிதத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தி வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கும். அந்த பிராணசக்தியை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க,
அதுக்கான லேகியங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான லேகியம் நம்ம என்னது என்ன லேகியம்? அஸ்வகந்தாதி லேகியம் அப்படின்னு பேர். மாமிசம் சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா அஜாஸ்வகந்தாதி லேகியம்னு ஒரு ஸ்பெஷல். இந்த ஆட்டோட மாமிசம் வந்து இப்போ நம்ம வந்து அஸ்வகந்தாதி வந்து ஆக்சுவலாக அஸ்வகந்தாதி லேகியம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே குதிரை அப்படிலாம் நினைக்காதீங்க. அஸ்வகந்தாதி லேகியம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பியூராக வந்து ஆயுர்வேதிக்கு, அது ஃபுல்லாக வந்து சைவம் தான். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சொல்கிறேன் ஆமாம் நிறைய இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் விட்டாங்க கிழங்கு, அது பேர் தண்ணீர் விட்டாங்க கிழங்கா, அதான் அஸ்வகந்தாதி லேகியம்னு பேர். அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, இம்காப்ஸ் இது மாதிரியான இதுலாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கூட வந்து பாத்தீங்கன்னா அஜாஸ்வகந்தாதி லேகியம்னு ஒண்ணு இருக்கும். அது கோட்டைகள்ல எல்லாம் இருக்கு, இம்காப்ஸ்ல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. அந்த அஜானு போட்டா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆட்டோட மாமிசத்தை அதுல கலந்துருப்பாங்க. அப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்தாங்கன்னா அதை கொடுத்துருவாங்க. அது கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெம்மோட இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணசக்தி அதிகமாயிடும். பிராணசக்தி அதிகமாக இருக்கிற உணவுகளை கொடுத்தாதான் அந்த ஸ்பெம்ல வந்து பார்த்தீங்கன்னா சக்தி சாமர்த்தியம் அதிகம், கருமுட்டையில் அதிகமான வீரியம் உண்டாகும். அப்போ உங்களுடைய வம்ச விருத்திக்கு யாருப்பா காரணம்னு கேட்டா என்ன சொல்லணும்? வம்ச விருத்திக்கு காரணம் பிராணசக்தி. அப்ப அந்த பிராணசக்தியை தான் வந்து பார்த்தீங்கன்னா யாரு பிராணன்? ஏகோ தேவதா, பிராணோ தேவதா, சூத்திராத்மா பகவான் தான், இரண்யகர்பர் தான். அப்ப வம்சவர்தனக அப்படின்னு அவருக்கு சுவாமிக்கு பேரு. வம்சம், வம்சம் என்னது? பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்தை வந்து பாத்தீங்கன்னா வர்த்தையன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்றாக வளர்ப்பவர். கூடவே சேதையன்னு நன்றாக நாசமும் செய்பவர். பிராணன் தான் உற்பத்தி காரணம், பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா லயக்காரணம். எங்க இருந்து உற்பத்தி ஆகணும்? டெய்லி நம்ம தூக்கத்துல இருந்து வெளியில வரும்போது பிராணன்ல இருந்து தான் வரும். தூக்கத்துல வெறும் பிராணன் மட்டும்தான் இருந்துச்சு. அந்த பிராணன்ல ஒரு பாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் சுகமா தூங்குன்ற சைத்தன்யம், இன்னொரு பாட்டு ஒன்றும் அறியவில்லை அப்படின்ற மாயா. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் பிராண தத்துவமா ஈஸ்வர தத்துவமா தூக்கத்தில் இருக்கிற ஒரு கேப்சூல். அப்ப நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வரோம் அப்படின்னா பிராணன்ல இருந்து தான் புத்தி வேக்கப் ஆகுது, மனசு வேக்கப் ஆகுது, எல்லாம் வேக்கப் ஆகுதுன்னு சொல்லலாம். திரும்ப போய் லயமாகிறது யாரு? அந்த பிராணன் இடத்துலயே போய் லயமாகிறோம். அப்ப பிராணன் தான் சிருஷ்டிகர்த்தா, பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா லயக்கர்த்தாவாகவும் இருக்கு. அப்ப இந்த மொத்த பிரபஞ்சத்தோட வம்சங்களையும் வந்து பாத்தீங்கன்னா, வம்சம்னா பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்தை வந்து பாத்தீங்கன்னா வளர்த்தல், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெட்டி நாசம் செய்த லயம் பண்றது. இந்த ரெண்டு காரியத்தையும் பண்றதுனால இந்த பிராண தத்துவத்துக்கு பேரு வம்சவர்தனக, இரண்யகர்பருக்கு பேர் வந்தாச்சு. வந்துருங்க, மொத்தம் 12 நாமத்தை சொல்லிடணும். ஓம் அனவே நமஹ, ஓம் பிருகதே நமஹ, ஓம் கிருஷாய நமஹ, ஓம் ஸ்தூலாய நமஹ, ஓம் குணபிருதே நமஹ, ஓம் நிர்குணாய நமஹ, ஓம் மகதே நமஹ, ஓம் அத்ருதாய நமஹ, ஓம் ஸ்வத்ருதாய நமஹ, ஓம் ஸ்வாஸ்யாய நமஹ, ஓம் பிராக்வம்சாய நமஹ, ஓம் வம்சவர்தனாய நமஹ. அடுத்த ஸ்லோகம் 91வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். சங்கர பாஷ்யத்தோட ஆர்டர்ல 104வது ஸ்லோகம், ஸ்லோகத்தோட ஆர்டர்ல 91வது ஸ்லோகம். பாரபிருத்கதிதோ யோகி, பாரபிருத்கதிதோ யோகி, யோகீஷ சர்வகாமதः, யோகீஷ சர்வகாமதः காமதः, ஆஶ்ரமஶ்ரமணக்ஷாமः, ஆஶ்ரமஶ்ரமணः க்ஷாமः, சுபர்ணோ வாயுவாகனः, சுபர்ணோ வாயுவாகனः. இந்த இக்ஷா இருக்குல்ல, இக்ஷா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற விசர்க்கத்தை பூரணமா உச்சரிக்கணும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆஶ்ரமஶ்ரமணः க்ஷாமः, சுபர்ணோ வாயுவாகனः, பாரபிருத்கதிதோ யோகி, யோகீஷ சர்வகாமதः, ஆஶ்ரமஶ்ரமணः க்ஷாமः, சுபர்ணோ வாயுவாகனः. மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 10 நாமங்கள் இந்த ஸ்லோகத்துல பகவானுக்கு சொல்லப்பட்டிருக்கு. 10 நாமங்கள் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா 847வது நாமம் பாரபிருத். பாரபிருத்னா என்ன அர்த்தம்? பாரம் அப்படின்னா பூபாரம்.
இந்த மொத்த பிரபஞ்சத்தோட பாரம். இந்த பூபாரத்தை வந்து பாத்தீங்கன்னா தாங்கிறவர். பிரித்து அப்படின்னா தாங்கிறவர். திருத்து பிரித்து, டுபிரிஞ்சு துதாஞ்சி, 2 தாத்து இருக்கு. போன இதுல நம்ம ஸ்வத்ருத அத்ருத்தன்னு பார்த்தோம் பாத்தீங்களா. அங்க தாரணம் பண்றவர் துதாஞ்சி அப்படின்னு ஒரு தாத்து. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டுபிரிஞ்சு அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா பரணே அப்படின்னு தாத்து அர்த்தம், தாங்கிறதுன்னு அர்த்தம். அப்ப பாரத்தை வந்து பாத்தீங்கன்னா தாங்கிறவர். பார பிரித் பகவான் தான் தாங்குறார். யார் பகவான்? நீங்க தான், வேற எதுவும் இல்லை. எங்கேயோ பகவான் எங்கேயோ இருக்காரு அப்படிலாம் பார்க்காதீங்க. இந்த மொத்த பாரமும் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு? உலகம் எங்க இருக்கு? நானுக்கு அப்புறம் தானே நீங்க இந்த உலகம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. நானுக்கு அப்புறம் தான் என்னுடைய தேகம் இருக்கு, ஸ்தூல தேகம் இருக்கு, என்னோட சூக்ஷ்ம தேகம் இருக்கு, இந்த ஜெகத் இருக்கு, சூரியன் இருக்கான், சந்திரன் இருக்கான். எல்லாத்தையும் எங்க இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க? நான்ற ஃபர்ஸ்ட் பர்சன் பார்க்கிற கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் மற்றது எல்லாத்தையும் நம்ம சொல்றோம். இந்த ஃபர்ஸ்ட் பர்சனுக்கு பேர் தான் பார பிரித்தர் பேர். அவர் தான் பகவான். அவருக்கு நாம ரூபம் இருக்கா? அவருக்கு நாம ரூபம் இல்லை. நம்ம இப்ப சொல்ற நான் அப்படின்னா பரமம்சானந்தான்ற நான் வேற. பரமம்சானந்தான்ற நான் ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகத்தை உடையவன், ரிஃப்ளெக்ஷன். அதே நேரத்துல சுத்த நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சுத்த நானுக்கு மேல இந்த ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகம் இந்த எல்லாம் தாங்கப்படுது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா பாரபிருத் அப்படின்றது இந்த நானுக்கு பேரு, பகவானுக்கு பேரு. அதுக்கப்புறம் கதிதக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பரமாத்மான்ற பேரால இந்த நான் சொல்லப்படுது. இந்த 15வது சாப்டர்ல ஒரு அற்புதமான ஸ்லோகம் இருக்கு. க்ஷராக்ஷர அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா 15வது சாப்டர்ல துவாமிமௌ புருஷௌ லோகே 15ல 16. ஆமா 15ல 16 பாத்தீங்க அப்படின்னா தெரியும். துவாமிமௌ புருஷௌ லோகே க்ஷரஸ்சாக்ஷர ஏவச க்ஷர சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக்ஷர உச்சியதே. 2 புருஷர்கள் இருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த 15வது சாப்டர்ல சொல்லுது. க்ஷர புருஷர்கள், அக்ஷர புருஷன் அப்படின்னு. நம்ம எல்லாம் இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, இந்த எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாசத்தை அடையக்கூடியது. செத்து போறோம்ல, நம்ம எல்லாம் பிறந்தோம், ஒரு நாள் செத்து போறோம். இந்த ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்க்கு ஜென்ம மரணம் இருக்கு. ஆனா இந்த எல்லா ஜென்ம மரணத்தையும் அடையக்கூடிய எல்லா ரிஃப்ளெக்ஷனுக்கும் பேஸா ஒரு அக்ஷர தத்துவம் அப்படின்னு ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கறதா இருக்கிறது. அதுக்கு அக்ஷரம் அப்படின்னு பேர். அந்த அக்ஷரத்துக்கு மேலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாம் இருக்கு. அந்த அக்ஷரத்துக்கு என்ன பேர் சுவாமினா பரமாத்மா இத்யுதாகிருதக. அந்த அக்ஷரத்துக்கு பேர் என்ன பேருனா பரமாத்மா என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா கதிதகன்றதுக்கு அர்த்தம் பரமாத்மா என்று சொல்லப்படுபவர், பகவானுக்கு பேர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யோகி. பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யோகின்னு பேர். ஏன் அப்படின்னா பரமயோகி அவர் தான் இருக்கார். யோக நித்திரையிலேயே சதா வந்து பாத்தீங்கன்னா யோகத்திலேயே இருக்கிறதுனால யோகி அப்படின்னு பேரு. இன்னொரு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா யோகத்தினால் அடையப்படுபவரா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு யோகின்னு பேர். அதுக்கப்புறம் யோகீஷா. பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல யாரெல்லாம் யோகம் பண்றாங்களோ அந்த யோகம் பண்றவங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு யோகீஸ்வரன் அப்படின்னு பேரு, யோகீஷா. அதுக்கப்புறம் சர்வகாமதா ததாதி இது த. சர்வகாம த, எல்லா காமங்களையும் வந்து பாத்தீங்கன்னா யார் யார் என்னென்ன ஆசைப்பட்டு என்னென்ன கருமங்களை பண்றோமோ அந்த கருமத்துக்கு ஏற்ற மாதிரி கேட்டது எல்லாத்தையும் காமதேனு மாதிரி பகவான் கொடுக்கிறார். அதனால அவருக்கு பேரு சர்வகாம தக, சர்வகாமதகன்னு பேரு. அதுக்கப்புறம் ஆசிரமக அப்படின்னு பேரு. பகவான் எப்படிப்பட்டவர் அப்படின்னா எல்லா சிரமங்களும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாத இடம், ஷட்டவுனான இடம். எங்க அப்படின்னா நம்ம இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா? கேட்டுக்கு வரைக்கும் இருக்கு வந்து அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அபிவிதி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். இன்க்ளூடு எக்ஸ்க்ளூடு ரெண்டுத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஆங் அப்படின்னு ஒரு உபசர்க்கம் இருக்கு. அபிவிதி மரியாதை அப்படின்னு 2 அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவோம். இன்க்ளூடு எக்ஸ்க்ளூடு அப்படின்னு அர்த்தத்துல வராது. எது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எது வரைக்கும் மழை பெய்யுதுன்னா பாடலிபுத்தார் விஷக விருஷ்டி அப்படின்னா பாடலிபுத்திரம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா பாடலிபுத்திராத்து வரைக்கும், பாடலிபுத்திரம் வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிரமங்கள் எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிரமத்தோட கேட்டு வரைக்கும் சிரமம்.
உள்ளுக்குள்ளார என்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா அங்க எந்த சிரமமும் இல்லை. அதனால அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சிரமம் இல்லாத இடத்துக்கு பேரு ஆசிரமம் அப்படின்னு பேரு. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கும் ஆசிரமம். ஐயோ 4000 பாலிடிக்ஸ் இருக்கும் நீங்க ஆசிரமத்துக்குள்ள நுழைஞ்சீங்க அப்படின்னா. நீங்க உள்ள நுழையும் போது எல்லாம் தேவதூதர்களாவே கண்ணில் தெரிவாங்க. ஐயோ அந்த அம்மா வந்து எப்படி இருக்காங்கள பார்க்கும்போது சாட்சாத் அம்பாலே போய் பாருங்க, அம்பாலா இல்ல அரக்கியான்னு தெரியும். மணி அடிக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களை உள்ளேயே விட மாட்டாங்க. வருஷக்கணக்கா 30 வருஷமா மணி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்க புதுசா உள்ள போய் நான் வந்து கொஞ்சம் மணி அடிக்கிறேன் அப்படின்னா மணி அப்படியே மறைப்பாங்க. ஒரு ஆசனத்துல நீங்க அந்தந்த பாராயணத்துக்குள்ள ரமணாசனத்துல தான் பாராயணத்துக்குன்னு போய் 6:30 மணிக்கு உள்ள போனீங்கன்னு வச்சுங்க, ஆஹா என்ன அருமையா பாராயணம் போயிட்டு இருக்கு சுவாமியோடதெல்லாம் அப்படின்னு அக்ஷரமாலையெல்லாம் போயிட்டு இருக்கு, நம்மளும் போய் கலந்துக்கலாம் அப்படின்னு தெரியாத தரமா போய் எங்கேயாவது போய் உட்கார்ந்துட்டீங்கன்னு வச்சுங்க, அப்ப தெரியும் அங்க ராட்சசர்களா இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவதூதர்களான்னு தெரிஞ்சிடும். எல்லாத்துக்கும் ஒரு பிடிப்பு இருக்கும். அதுல புது ஆள் உள்ள போய் உட்கார்ந்தான் அவ்வளவுதான். நான் 30-40 வருஷமா இதே இடத்த தான் உட்கார்ந்துருக்கேன், நீ எப்படி வரலாம்? அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் யாரு பண்றது, பாராயணத்தை யாரு ஸ்டார்ட் பண்றது, அதுல ஒண்ணு நீங்க யாராவது முன்னாடி ஆரம்பிச்சீங்கன்னா போச்சு அவ்வளவுதான். அப்ப ஒவ்வொரு இடத்துலயும் பெல் அடிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு பாராயணத்துல இருந்து பூஜையில இருந்து எல்லா ஒரு பிரதட்சணை வரத்துக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் இருப்பார். அவர் போனதுக்கு அப்புறம் தான் நீங்க போகணும். சாப்பாட்டு போனீங்கன்னா டைனிங் டேபிள்ல வந்து யார் ஃப்ரண்ட்ல உட்காரணும் யார் பேக்ல உட்காரணும்னு இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ். ஒருத்தர் மேல ஏறினானே காலை பிடிச்சி இருக்கிறது 4 பேர் இருப்பாங்க. இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா ஆசிரமம் தான் அதிகமான சிரமம் இருக்க இடமா ஆயிப்போச்சு. ஆனா வாஸ்தவத்துல ஆசிரமம்னா என்ன அர்த்தம்னா சிரமங்களோட எல்லை அப்படின்னு அர்த்தம். சிரமங்களோட எல்லை. சிரமங்கள் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற சிரமங்கள்லாம் ஆசிரமத்தோட கேட்டு வரைக்கும் தான். உள்ள போனதுக்கு அப்புறம் சிரமம் இல்லை. அப்படி 3 நாள் இருக்கலாம். எந்த ஆசிரமத்துக்கு போனீங்கனாலும் 3 நாள் சௌக்கியமா ஆனந்தமா தங்கிட்டு வரலாம். 4வது நாள் தங்குனீங்க அப்படின்னா அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஈசிக்கிட்டு தான் வரணும். அங்க அதுக்கப்புறம் மெதுவா பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா கம்ப்ளைண்ட் பண்ணா, ஐயோ இது சரியில்லை, அவ சரியில்லை, இவ சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் எல்லாம் வர ஆரம்பிக்கும். நீங்க 4வது நாளுக்கு அப்புறம் கேட்க ஆரம்பிப்பீங்க. என்ன பண்ணணும், 3வது நாள் நைட்டே என்ன பண்ணணும், ராத்திரியோட ராத்திரியா பெட்டியை கட்டிட்டு ஓடி வந்துடணும். மௌனமா இருக்க முடியாது, கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் தெரியும். 3 நாளுக்கு மேல பரவசம் எல்லாம் போயிடும். இந்த பரவசம் எல்லாம் போனதுக்கு பிறகு நீங்க யதார்த்தம் தெரிய ஆரம்பிக்கும் ஆசிரமத்துக்குள்ளார. ஐயோ நம்ம வீடே பரவாயில்ல போல இருக்கு, இங்க அவ்வளவு ப்ராப்ளம் இருக்கே அப்படின்னு. ஆக்சுவலா என்னன்னா ஆசிரமம் எது தெரியுங்களா? எந்த ஆசிரமம் வந்து பாத்தீங்கன்னா சிரமம் இல்லாத இடம்? ஹிருதயம். நம்மளுடைய ஹிருதயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தூங்கி போறோம் பாத்தீங்களா, இந்த ஹிருதயம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல வந்து பாத்தீங்கன்னா சிரமம் இல்லாத இடம் அப்படின்னும் போது ஜனகருக்கு வந்து பாத்தீங்கன்னா யாக்கியவல்யர் சொல்றார், இந்த ஹிருதயம் தான் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரதிய சுகஸ்தானம், ரொம்ப நெஸ்ட், நம்மளுடைய கூடு மாதிரி. எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேன பட்சியை வந்து பாத்தீங்க அப்படின்னா வல்ச்சர், அதை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிருகதாரண்யத்துல சொல்லுது. ஹிருதயம் பாவ ஜனகோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம், ரொம்ப பிரசித்தமான மந்திரங்கள் இருக்கு. ஹிருதயம் தான், இந்த ஹிருதயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கூடு. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா மாமிசம் சாப்பிட்ற வல்லூர் மலைக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வாசம் பண்ணுமா. நிறைய மலை குகைகள் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் வாசம் பண்ணுமா. அங்க இருந்து காலையில என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பட்சி வந்து பாத்தீங்கன்னா பல 100 கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா பெரிய விங்ஸ் ரொம்ப ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணும். 100கணக்கான கிலோமீட்டர் டிராவல் பண்ணும்போது கீழே பார்வை வந்து ரொம்ப கூர்மையான பார்வை. எதை பார்க்கும் அப்படின்னா ஏதாவது செத்து போயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டே போகும். செத்து போனது எல்லாத்தையும் சாப்பிட்டு பணங்கள் எல்லாம் சாப்பிட்டு. வல்ச்சர் பார்த்துருக்கீங்களா? நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல ரொம்ப அந்த ரயில்வே இதுலேயே நாங்கள் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது எப்பவுமே ரயில்வே ட்ராக்ல வந்து ஏதாவது ஒன்று வந்து ஆடோ மாடோ ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி செத்து போய் கிடக்கும். அதை சாப்பிட்றதுக்காக வந்து ஒரு ஆள் நின்னா எவ்வளோ ஹைட் இருக்குமோ வல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைட் இருக்கும். அது விங்ஸை விரிச்சுது அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 8 அடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி 8 அடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது 2 விங்ஸையும் விரிச்சா அப்படி இருக்கும். என்ன வெயிட் தெரியுங்களா தூக்கும்? ஒரு கண்ணுக்குட்டியெல்லாம் தூக்கிட்டு போகிற அளவுக்கு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாமர்த்தியம் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ டெட் பாடியை சாப்பிட்றது அதோட நேச்சர்.
டெட் பாடி எல்லாம் சாப்பிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா 100கணக்கான கிலோமீட்டர் பறந்து டெட் பாடி எல்லாம் சாப்பிட்டு ஸ்ராந்தக ரொம்ப டயர்ட் ஆயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா திரும்பவும் தன்னுடைய மலை குகைக்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் ரெஸ்ட் எடுக்குதோ, அதே மாதிரி ஜீவர்கள் எல்லாம் நம்ம தான் ராத்திரியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெஸ்ட்ல இருந்தோம். எங்க இருந்தோம்? ஹிருதயத்துல. இந்த ஹிருதயம் தான் நம்மளுடைய நெஸ்ட். இதுதான் ஆசிரமம், சிரமம் இல்லாத இடம். டீப் ஸ்லீப்ல அந்த ஹிருதயத்துல போய் ஆனந்தமா தூங்கிட்டோம். எந்த சிரமமும் இல்லை நமக்கு. பாலிடிக்ஸ் இல்லை, துவைத்தம் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அங்கிருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில வேக்கப் ஆனதுக்கு பிறகு ஊரெல்லாம் சுத்தி திரியணும். எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போகம் பண்றோம். போகம் பண்றதுலாம் என்னது? டெட் பாடி. டெட் பாடியா சப்த ரூப ரச கந்தம் நம்ம சொல்றோமே, அதெல்லாம் என்னது? பிரகிருதியோட அம்சம் தானே. சப்த ரூப ரச கந்தம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜடம். அந்த ஜடத்தை டெட் பாடி தானே. ஜடத்தை வந்து டெட் பாடி தானே சொல்றோம். சிக்கனும் மட்டனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா செத்து போன கோழியும், செத்து போன ஆடும், செத்து போன பீஃபும், செத்து போன பன்றியும், இதை தானே உலகம் ஃபுல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன சாப்பிடுறோம்? சப்த ரூப ரச கந்தம்ன்றதெல்லாம் டெட் பாடி தான். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல மியூசிக் நல்லா இருக்கு, நல்ல டேஸ்ட், நல்லா வந்து பாத்தீங்கன்னா மசால் தோசை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்றோம். எல்லாம் டெட் பாடியை சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லா போகங்களும், இந்திரிய போகங்களும் டெட் பாடி. வல்ச்சர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சாப்பிடுதோ அது மாதிரி வல்லூர் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு திரிஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டு திரும்ப ராத்திரியில என்ன பண்றோம்? இந்த வல்ச்சர் எப்படி தன்னோட சொந்த நெஸ்ட்டுக்கு எப்படி திரும்புதோ மலை குகைக்கு, அதே மாதிரி நம்மளும் நம்மளுடைய குகைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிருதயத்துக்கு திரும்பி ஆனந்தமா ஆயிடும். திரும்ப திரும்ப யாத்திரை மறுநாள் காலையில ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இந்த ஹிருதயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் ஆசிரமம். ஆசிரமத்துக்கு போலாமா அப்படின்னா, ஆசிரமத்துக்கு தான் டெய்லி போய் சுகமா இருக்கும். சிரமம் இல்லாத இடம். அந்த ஹிருதயம் தான் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட ஸ்தானம். ஹிருதி அயம் இது ஹிருதயம். இந்த ஹிருதயமே வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம்னு பிருகதாரண்ய உபநிஷத்து சொல்றது. ஹிருதயமே பிரம்மம். அந்த பிரம்மபுரம் நம்ம சொல்றோம்ல, ஹிருதயத்துக்கு இன்னொரு பேர் சாந்தோக்கியத்துல பிரம்மபுரம். அந்த பிரம்மபுரத்துலதான் பகவான் வாசம் பண்றார். நம்ம டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்திலாம் போய் என்ன பண்றோம்? ஒன்றுபட்ட நிலையை அடைகிறோம். அப்ப பகவானை வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த ஹிருதயம்ன்ற ஆசிரமத்துல போய் சந்திக்கிறோம் டெய்லி. அப்ப வந்து ஆசிரமக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு தான் பேரு ஆசிரமக. அதுக்கு அடுத்த நாமம் ஸ்ரமணக அப்படின்னு பேரு. ஸ்ரமணம்னா என்ன அர்த்தம்? சிரமம். சிரமணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கெல்லாம் விவேகம் இல்லையோ, விவேகம் இல்லாதவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அன்வான்டா இந்த யானை வந்து பாத்தீங்கன்னா தன் தலையில மண் அள்ளி போட்டுக்கிற மாதிரி ரோட்ல போறது வர்றது எல்லாத்தையும் தூக்கி தலையில போட்டுக்கிறது. எல்லாத்தையும் போட்டுக்கிறது, வேற எதுவுமே இல்லை. நான் வந்து பாத்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி என்னோட சிஷ்யர்கிட்ட சொல்லிட்டேன், இனி நான் ஏதாவது பேசுனா நெகட்டிவ் எதுவுமே பேசவே கூடாது, ஒரே அன்வயமாவே போகும். ஜி அதை எடுங்க, எடுக்கிற சாங், அதை பண்ணுங்க, பண்ற சாங், அவ்வளவுதான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசுல வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமானது இருக்கு. நம்மளுடைய மனம் எல்லாமே ஒன்றுபட்ட கருத்துடையதாக ஆகட்டும் அப்படின்னு. ஒரு வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் சொல்றதை எல்லாம் ஃபாலோ பண்ணா எப்படி இருக்கும்? மறுப்பே இல்லாம. அங்க வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா விகல்பம், அமைதி வந்து பாத்தீங்கன்னா சாந்தி எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். எதை சொன்னாலும் ஏன் நான் பண்ணணும், ஏன் எதுக்கு பண்ணணும், ஏன் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் என்ன ஆகும்? சாந்தி என்ன ஆகும்? 4 பேர் 4 ஒப்பீனியன் சொன்னா என்ன ஆகும்? 4 பேர் இருந்துட்டு ஒரே அடித்தடிதா சண்டை தான் நடந்துட்டு இருக்கும். வீட்டுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 4 சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா ஒரே சண்டையா இருக்கு. என்ன காரணம்னா, ஒருத்தருக்கும் ஒன்றுபட்ட ஒப்பீனியனே இருக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மனசாந்தி ஒருத்தருக்கு உண்டாகணும் அப்படின்னா ஒரு கேப்டனா இருக்கணும், ஒரு கேப்டனை ஃபாலோ பண்ற மற்றவங்களா இருக்கணும். 4 கேப்டன் இருந்தா வம்பா போயிடும் எல்லாம். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே எங்க வந்து பாத்தீங்கன்னா விவேகம் இல்லையோ நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? தேவையில்லாத கான்வர்சேஷன், தேவையில்லாத சிந்தனை, ஊர்ல போறது எல்லாத்தையும் தலையில அள்ளி போட்டுக்கிறது. சதானந்தம் உங்களுக்கு தான் சொல்றது. ரோட்ல போறது எல்லாத்தையும் எடுத்து நம்ம கவலைப்படுறதுக்கு தான் ஊர்ல ஏகப்பட்டது இருக்குல்ல. ஒண்ணு நம்மளை பத்தி கவலைப்படுவோம், நமக்கு பிரச்சனை நிறைய இருக்கு. நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ஊர்ல இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி பிரச்சனை பண்ணுவோம். அப்ப என்ன அர்த்தம்? விவேகம் இல்லைன்னு அர்த்தம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது 2-3 பேர் இருப்பாங்க. என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விட்டா போதும், மனசு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சதானந்தம் வந்து ரொம்ப தர்மியா கோயிலுக்கு போவாரு. சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு, சாமி அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்பளமே கொடுக்க மாட்டேன்றான் சாமி,
ஆமா, ஊர்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அவனுக்கு சம்பளம் கொடுக்கல, இவனுக்கு சம்பளம் கொடுக்கல. ஐயோ, இவன் என்ன பண்றான், இந்த பேரை எழுதி வச்சா, பேரை வந்து ஏன் எழுதி வச்சான்னு கேட்கறான் சாமி. ஆமா, கோயில்ல எல்லாம் அப்படிதான் கேட்பான். பாலிடிக்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். சொசைட்டில நீங்க உங்க வீட்டை விட்டு கீழே இறங்குனீங்க அப்படின்னா ஒரே ப்ராப்ளம். எங்கேயும் ஒருமித்த கருத்து வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே இல்லை. ஒப்பீனியன் பேதம், அவ்வளோ ஒப்பீனியன் பேதம். அப்ப என்ன ஆகும், சமாதானமே இருக்காது உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணணும், விவேகம் இருக்கிறவ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆமை மாதிரி கைய கால தலை எல்லாத்தையும் உள்ள எடுத்துக்கிட்டு கூட்டுக்குள்ளார ஆனந்தமா இருக்கணும். ராம ஆண்டாலும் சரி, ராவண ஆண்டாலும் சரி, வான்கோடு உயர்ந்தால் என்ன, தென்கோடு தாழ்ந்தால் என்ன அப்படின்னு பட்டினத்தார் சொன்ன மாதிரி போங்கடா அப்படின்ட்டு, இது எல்லாம் கல்பித்தம், நான் பாக்குறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணணும், இருக்கணும். ஆனா விவேகம் இருக்கா? நமக்கு தான் விவேகம் வரவே வராது. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா விஷயத்திலையும் போய் தலையை விட்டுட்டு எல்லாத்த பத்தியும் வந்து பாத்தீங்கன்னா இது திருஷ்யம்னு ஒதுக்கி தள்ளாம சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா சிரமனக அப்படின்னா விவேகம் இல்லாதவர்களை பகவான் என்ன பண்றாரு தெரியுங்களா? என்ன பண்றாரு, தன்னுடைய மாயையினால வந்து பாத்தீங்கன்னா மோகத்தில் ஆழ்த்தி சுக துக்க மோகங்களை கொடுத்துக்கிட்டே சிரமப்படுத்துறார். அதனால பகவானுக்கு என்ன பேரு, சிரமனகன்னு பேர். சிரமப்படுத்துறவரும் அவர் தான். டெய்லி ராத்திரியில வந்து ஆலிங்கனம் பண்ணி சிரமத்தை போக்குற ஆசிரமமாவும் இருக்கிறதும் பகவான் தான். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது நாமம் க்ஷாமக. க்ஷாமகன்னு என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, க்ஷாமன்றதுக்கு அர்த்தம் நாசம் செய்பவர். பிரளய காலத்துல எல்லாத்தையும் நாசம் செய்யறவருக்கு பேர் க்ஷாமக அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் சுபர்ணக. சுபர்ணக அப்படின்னா வேத மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மந்திரங்களும், சுபர்ணகன இலை, ஒவ்வொரு இலை ஒவ்வொரு மந்திரங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதத்தோட மந்திரங்கள் எல்லாம் இலைகள். பகவான் தான் இந்த சம்சார விருட்சமா இருக்கின்றார், வேத சுரூபமா இருக்கார். அதுல இருக்கக்கூடிய மந்திரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலைகளா இருக்கு. அந்த வேத மந்திரங்களோட வடிவத்துல இருக்கிறதுனால சுபர்ணக அப்படின்னு பேர். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வாயு வாகனக. வாயு வாகனக அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன, பிராண ஷரீரக. பகவானுக்கு என்ன பேரு, வாங்மயோ மனோமயா, அதுக்கப்புறம் பிராண ஷரீரகா பா ரூபா. நாலு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். பகவானோட ரூபம் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா நாமமும் பகவான். அந்த நாமத்தை உச்சரிக்கிற எல்லா வாக்கு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் நாம பிரம்மேதி உபாசித்த, நாமத்தை பிரம்மம் என்று உபாசனை செய். பகவானோட ரூபம், எல்லா நாமங்களும் பகவானோட நாமம். ரெண்டாவது வாக்கு ஒடுங்கு, சப்தம் ஒடுங்குச்சுன்னா எங்க ஒடுங்கும், இந்திரியத்துல ஒடுங்கும் சப்தம். வாக்கு பிரம்மேதி உபாசித்த, இந்த வாக்கையே பிரம்மம் என்று உபாசனை செய். ரெண்டாவது நாம பிரம்மேதி உபாசித்த, வாக்கு பிரம்மேதி உபாசித்த. இந்த வாக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடங்குச்சு அப்படின்னா என்ன ஆகும், மனசுல போய் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு லயத்தை அடையும். வாக்கு லயத்தை அடைகிற இடம் மனசு. மனோ பிரம்மேதி உபாசித்த. மூணாவது, எல்லா நாமங்களும் பகவானோட நாமம் தான். ஆனா சில நாமங்கள் தானே ஸ்பெஷல். கிருஷ்ணாய நம, கோவிந்தாய நமக, சிவாய நமக, ஓம்காராய நமக. இது மாதிரி ஒவ்வொன்றையும் நாமம் சொல்றோம் செலக்டடா. அப்ப நாம பிரம்மேத்தி, எல்லா நாமங்களும் ஈஸ்வர நாமம். கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிறோம். அதை சொல்லி 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 அந்த சப்தங்கள் ஒடுங்குற இடம் வாக்கு. வாக்கு ஒடுங்குற இடம் மனசு. மனசு பிரம்மம் அப்படின்னு உபாசனை பண்ணி பண்ணி மனசுல இருக்கிற தாட், எல்லா தாட்டையும் ஒரே நாமமா மாத்துறது. அப்ப நாமமா ஒரே தாட்டா மாத்தினதுக்கு பிறகு அந்த ஒரு தாட்டும் ஒரு டைம்ல என்ன ஆயிடும், இல்லாம போகும். அப்ப இல்லாம போச்சுன்னா மனசு வந்து லயமாகிற இடம் பிராணன். எங்க இருந்து உற்பத்தி ஆச்சு மனசு, பிராணன்ல இருந்து உண்டாச்சு. திரும்ப அந்த பிராணன்லயே உப்பு கட்டி மாதிரி, கடல்ல போட்ட உப்பு கட்டி மாதிரி கரைஞ்சு இல்லாம போயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிராண பிரம்மேதி உபாசித்த அப்படின்னு ஆயிடுது. அப்ப வாக்கு பிரம்மேதி உபாசித்த, மனோ பிரம்மேதி உபாசித்த, பிராண பிரம்மேதி உபாசித்த. அப்ப மனமற்ற இடம் பிராணன். பிராணனும் வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா, பிராணன் வந்து பாத்தீங்கன்னா பகவானோட சரீரம். பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோட்டு போட்டிருக்கார். அவரோட கோட் எது அப்படின்னா பிராணன் தான் கோட். அவருக்கு கோட்டுக்குள்ளார யார் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோட்டுக்குள்ளார, கோட் ஷூட்டுக்குள்ளார பகவான் இருக்கார். எப்படிப்பட்ட ரூபம் பகவான், பா ரூபா, சைத்தன்யம், பிரகாசம் அப்படின்னு அர்த்தம். பானா பிரகாசம், வெறும் அவேர்னஸ் தான் அவருடைய சொரூபம். ஆனா அவர் வந்து எதுல வகனம் பண்றார், எங்க வகனம் பண்றார் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஜோக் ஒன்று சொல்லுவேன்ல, டால்ஸ்டாயோ யாரோ ஒருத்தர்
அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க ஒய்ஃப்ட வந்து பாத்தீங்கன்னா ஏதோ என்ன சத்தம் கேட்குது அங்க அப்படின்னு கேட்டா உடனே வந்து பாத்தீங்கன்னா லியோ டால்ஸ்டாய் தான். என்ன ஒய்ஃப் கேட்கறாங்க கீழே இருந்து, மாடியில ஹஸ்பண்ட் இருக்காரு, மாடியில இருந்து கீழே இருந்து என்ன சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு. இல்ல இல்ல இது கோட் ஷூட் விழுந்துச்சு, கோட்டு விழுந்துச்சு கீழே அப்படின்னு. கோட்டு விழுந்தா ஏன் இவ்வளவு சத்தம் வருது அப்படின்னா, கோட்டு விழுந்துச்சு ஆனா உள்ளுக்குள்ள நான் இருந்தேன்ல, கோட்டுக்குள்ளார இவர் இருந்தாரு, அதான் கீழே விழுந்தோன்னு சத்தம் கேட்டுச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா கோட்டு விழுந்துச்சு அப்படின்னா கோட்டு தனியா விழுவாது. அப்ப பிராணன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பகவானோட கோட்டுன்றது மாதிரி. அந்த கோட்டுக்குள்ளார ஒருத்தர் இருக்கணுமா, யார் இருக்கா அப்படின்னா பகவான் இருக்கார். பிராணனுக்குள்ளார வெறும் பிரகாசம் சைத்தன்யம் இருக்கு. அப்ப பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன இண்டிகேஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னா அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா இண்டிகேஷன், உள்ள சைத்தன்யம் இருக்கு அப்படின்னு பேர். அதனாலதான் சிவலிங்கம் அப்படின்னு நம்ம அந்த பிராணனை சொல்றோம். வாயு வாகனக அப்படின்னா என்ன அர்த்தம், வாயுவை வகனம் செய்கின்ற வாகனமாக கொண்டவர் யாரோ அவருக்கு பேர், அந்த சைத்தன்யத்துக்கு பேரு வாயு வாகனகன்னு பேர். சிவலிங்கம் நம்ம சொல்றோம்ல, சிவலிங்கத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷபாரூடர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம்ல, ரிஷப வாகனத்துல வந்து பாத்தீங்கன்னா பவனி வரார் அப்படின்னு. அந்த ரிஷபம் தான் வாயு. அந்த வாயுக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளி ரதத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா வருவார். அது வந்து பாத்தீங்கன்னா சுவாமி. அப்போ ரிஷபம்னு சொல்லக்கூடியது வாயு. அந்த வாயுல வந்து பாத்தீங்கன்னா வகனம் பண்ணக்கூடிய சுவாமிக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஷபாரூடர் சுவாமி, சைத்தன்யம் அப்படின்னு பேர். அதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா வாயு வாகனக அப்படின்னு பேர். பாஷ்யத்துக்கு வந்து பாரபிருத் அப்படின்னா என்ன சுவாமி, 847வது நாமம் பாரபிருத். பாரபிருத் அப்படின்னா என்ன அர்த்தம், அனந்தாதி ரூபேன புவோ பாரம் விப்ரத். பாரபிருத் ஆச்சாரியர் ஒரே இதை சொல்றார், அனந்தாதி ரூபேன. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அனந்தம்னா என்ன, திரும்பவும் அப்படின்னா அனந்தம் இப்ப சொன்ன மாதிரிதான். நான் எங்கெல்லாம் வாகனம் இருக்கோ, சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா சிங்க வாகினி, சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா மகர வாகினி, சிங்க வாகினி அம்பாளுக்கு பேர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரிஷபாரூடர் சிவபெருமானுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா விஷ்ணு எதுல இருந்து வாகனம் பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதிசேஷன், அனந்தநாக்கு. அதுக்கப்புறம் முருகர் வந்து பாத்தீங்கன்னா மயில் வாகனர். இது மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாகனம் சொல்லப்படுதோ அந்த வாகனம்னாவே நீங்க இம்மீடியட்டா என்ன பண்ணணும், பிராணன். அதுக்கு மேல இருக்கிற சுவாமியை வந்து எப்பவுமே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல என்னது, சைத்தன்யம் அப்படின்னு எடுக்கணும். சைத்தன்யம் எங்க வாகனம் பண்ணும் அப்படின்னா சைத்தன்யம் தனியா இருக்காது. அவர் போயிட்டாரு, அவர் போயிட்டாருன்னா யாரு போயிட்டா, அவர் போயிட்டார். எப்படி சொல்றீங்க, பிராணன் போயிடுச்சு. அப்ப அவர் போயிட்டாரா இல்ல பிராணன், ஏதாவது ஒழுங்கா ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் போயிட்டாரா இல்ல பிராணன் போயிடுச்சா? யாரையா பிடிச்சி வந்து பாத்தீங்கன்னா யாரோ அடுத்த முறை வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ இல்லையா என்ன போச்சு, பிராணன் போயிடுச்சு, பிராணன் போயிடுச்சுன்னு சொல்ல வேண்டியது. அவர் போயிட்டாருன்னு ஏன் சொல்ற? அப்ப அவர் பிராணனா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பிராணன் அவரா இல்ல அவர் பிராணனா, என்ன எனக்கு புரியலையே, என்ன சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கும் புரியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6வது பிரஷ்னத்துல, பிரஷ்னோபனிஷத்துல 6வது பிரஷ்னத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைத்தன்யம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்வி கேட்குது. கஸ்மின் பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாம் யகம், நான் வந்து எது இந்த சரீரத்துல இருந்தா நான் இருப்பேனோ, எது வந்து பாத்தீங்கன்னா இந்த சரீரத்தை விட்டு போச்சு அப்படின்னா நானும் வந்து பாத்தீங்கன்னா வெளிக்கிளம்பி விடுவேனோ, அது மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த மீடியம் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பிரஷ்னோபனிஷத்துல 6வது பிரஷ்னத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. கஸ்மி மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு 6வது பிரஷ்னம். ஆமா, ச ஈக்ஷாஞ்சக்ரே 6:3 இருந்து ஆரம்பிக்குது. 6:3 6:4 2 மந்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 16 கலைகளை பத்தி பேசும்போது சொல்லுது. அந்த பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணார் அப்படின்னா ஆசை கொண்டார், சங்கல்பம் செய்தார், விசாரம் செய்தார், கிரியேட் பண்றதை பத்தி. ச ஈக்ஷான் சக்கரே, அவர் ஆலோசனை பண்ணார், மனசுக்குள்ளார பிளான் பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கஸ்மின்னு உத்கிராந்தோ பவிஷ்யாமி, இந்த சரீரத்திலிருந்து எது வெளியில கிளம்புனா நானும் சேர்ந்து கிளம்பி போவேணும். கஸ்மின் வா பிரதிஷ்டிதே,
எது இந்த சரீரத்துல நிலை பெற்றால் நானும் பிரதிஷ்டாஸ்யாமி, நானும் நிலை பெற்று இந்த சரீரத்தில் இருப்பேனோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, என்ன எது இருந்தா நான் இருப்பேன், எது கிளம்புனா நான் கிளம்புவேன், அது மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்சியஸ்னஸா இருக்கிற எனக்கு ஒரு மீடியம் வேணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியத்தை தேடினார். அந்த மீடியத்தை தேடிட்டு என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டா, ஆலோசனை பண்ணி பகவான் என்ன பண்ணார், ச பிராணம் அஸ்ருஜத, என்ன பண்றார், தனக்கு ஒரு மீடியம் வேணும்ன்றதுக்காகத்தான் இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா சிருஷ்டி செய்தார். பிராணாத் ஸ்ரத்தாம் கம் வாயுர் ஜோதிராப பிருத்திவி இந்திரியம் மனஹ, அந்த பிராணன்ல இருந்துதான் 16 கலைகள், மொத்தம் முதல் கலா வந்து பிராணன். அந்த முதல் கலையில இருந்து மீதி இருக்கிற 15 கலைகளையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணன் தான் சிருஷ்டி செய்தது. தூக்கத்துல இருந்து வேக்கப்பாக்குறோம்ல, வேக்கப்பாக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பிராணனா இருக்கு, நான் சுகமா தூங்குனேன், கூட வந்து பாத்தீங்கன்னா சுத்த சைத்தன்யம் ஒன்னும் தெரியலன்ற அந்த மாயையோட சேர்ந்துச்சு. சேர்ந்தோன்னு அதுக்கு என்ன பேர் வந்துச்சு அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேர் வந்தாச்சு. அப்ப அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா நாம ரூபங்கள் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா தனக்கு ஒரு மீடியம் இல்லாம இருந்தார். அவர் என்ன பண்றார், மாயையோடு சேர்ந்த ஈஸ்வரன் இந்த பிராணனை முதல்ல சிருஷ்டி பண்ணினார். இந்த பிராணனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதம ஜஹா, முதல்ல உண்டானது. அந்த பிராணனை உண்டு பண்ணி சர்வார்த்த சாதகாரி, எல்லா காரியங்களையும் பண்ணக்கூடிய முதலமைச்சர் மாதிரி, பிரதான மந்திரி மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணன் இருந்துச்சு. சர்வார்த்தகாரியா அதை பண்ணி, அந்த சர்வார்த்தகாரியா இருக்கிற பிராணன் மற்ற எல்லா கலைகளையும் 15 கலைகள் அப்படின்னு சொல்றோம், 15 கலைகளையும் அந்த 16ஆவதா இருக்கிற பிராணன் கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராணனுக்கு பேரு தான் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க அனந்தம் அப்படின்னு எங்கெல்லாம் பகவான் வந்து பாத்தீங்கன்னா அனந்த சயனம் பண்றாரு இருக்கு. நீங்களும் நானும் எங்க சயனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ராத்திரியில எங்க சயனம் பண்ணிட்டு இருக்கோம்? நான் கான்சியஸ்னஸ் எதுக்கு மேல சயனம் பண்ணிட்டு இருக்கு, பிராணனுக்கு மேல சயனம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வாட்டர் பெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருமான்றது வாட்டர் பெட், ஒன்னும் தெரியல நம்ம சொல்றோமே, அதுல வந்து பாத்தீங்கன்னா கருமா. அந்த ஒன்னும் தெரியலன்றதுல பிராணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனந்தனா வந்து பாத்தீங்கன்னா பிராணன் இருக்கு. அந்த பிராணனுக்கு மேலதான் நான் வந்து பாத்தீங்கன்னா சுகமா தூங்கிட்டு இருக்கேன். அப்ப நம்மளுடைய டெய்லி தூக்கத்துல நம்ம இருக்கிறது தான் வந்து பார்க்கடல்ல வந்து அனந்த பத்மநாபர் வந்து பாத்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்கவர். அந்த இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பிராணன் எப்படிப்பட்டது, தேச கால வஸ்து சூன்யம். அந்த பிராணனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேசம் இல்லை, அந்த பிராணனுக்கு காலம் இல்லை, அந்த பிராணனுக்கு வந்து மேட்டர் இல்லை. அதனால அதுக்கு என்ன பேரு அப்படின்னா, தூக்கத்துல இருக்கிற பிராணனுக்கு பேரு அவ்வியாக்கிருத பிராணன் பேரு, அனந்தன்னு பேரு. அப்ப தூக்கத்துல இருக்கிற பிராணன் அனந்தன் அப்படின்னு பேரு. அந்த அனந்தன் அப்படின்றதுலதான் அனந்தாதி ரூபேன புவோபாரம். இந்த மொத்த ஜெகத்தும் எதுக்கு மேல இருக்கு சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அனந்தன்னு சொல்லக்கூடிய பிராண தத்துவத்துக்கு மேலதான் கல்பிதமா இருக்கு. அதனால இந்த பூமி பாரத்தை எல்லாத்தையும் அனந்த ரூபத்திலிருந்து, அனந்தநாக்கோட ரூபத்துல இருந்துகிட்டு பிப்ரது தாங்குறார். நீங்க புராணங்கள் படிச்சீங்க அப்படின்னா இந்த பூமியை வந்து பாத்தீங்கன்னா இந்த அனந்தனோட தலை இருக்குல்ல, அந்த அனந்தனோட தலைக்கு மேல பூமியை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பால் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, பணம் போட்டு வச்சிருக்கிறது. இந்த அனந்தனோட தலையில வந்து பாத்தீங்கன்னா பனைன்னு சொல்லுவோம், தலை, அந்த கொத்தரை மாதிரி தலையை இப்படி தலையை வச்சிருக்குல்ல, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அப்ப இந்த உலகத்தோட பாரத்தை அனந்த ரூபத்தில் இருந்துகிட்டு என்ன பண்றார் பகவான் தாங்குகின்றார். அதனால சுவாமிக்கு என்ன பேரு, பார பிரித்துன்னு பேரு. யாருக்கு டைரக்டா சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, பிராண தத்துவம் ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 848வது கதிதக. கதிதகனா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கதிதக நாமத்தை சொன்னோன்னா முடியாது, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதோட நாமத்தை ஆரம்பிப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஓம் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயாः பதயே நமः. ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாமபராணனே.
श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीरामनामवरानन ओं नमः यति ओं राम 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 मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि श्रीरामदूतं शिरसा नमामि कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि ओं तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु नारायण नारायण नारायण